Dear brothers and sisters, dear viewers, please welcome to my channel, yours simply Leah. இன்னைக்கு என்னோட வீடியோவில் கிரீன்லேண்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா கிரீன்லேண்டில் பல அருமைகள் இருக்கின்றன. அதற்காக பல மக்கள் முன் வந்து இதை பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொல்லி நினைக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அங்கே இருக்கிற மக்கள் கான்ஃபிடெண்ட்டாக கிரீன்லேண்ட் இஸ் நாட் ஃபார் சேல்னு கூட சொல்கிறாங்க. என்னன்னு சொல்லி இப்போ டீட்டெயிலாக நம்ம கிரீன்லேண்ட் பார்த்துக்கலாம். President Trump, listen very carefully. Greenland have been part of the Danish kingdom for 800 years. It's an integrated part of our country. It is not for sale. It is not for sale. And always live and take it. Always take your Nazi salutes and your masculine energy and go back home. Dear President Trump. கிரீன்லேண்ட் சொன்னாலே ஐஸ்லேண்ட் தான் ஞாபகம் வருது. அப்போது கிரீன்லேண்ட் டென்மார்க்கின் தன்னாட்சியுள்ள ஆட்பகுதியாக கருதப்படுகிறது. ஆர்டிக் மற்றும் அட்லாண்டிக் பெருங்கடல்களுக்கிடையில் அமைந்துள்ள தீவு என சொல்லப்படுது. புவியியல் நோக்கத்திலும் வட அமெரிக்காவுடன் தொடர்புடைய ஒரு ஆர்டிக் தீவான போதும் வரலாற்று நோக்கிலும் அரசியல் நோக்கிலும் ஐரோப்பியாவுடன் தொடர்புடையதாக உள்ளது. உலகின் ஒரு கண்டமாக கருதப்படாத மிகப்பெரிய தீவு கிரீன்லேண்ட் ஆகும். உலகிலேயே 13வது இடத்தில் உள்ள பெரிய நிலப்பரப்பு ஆகும். ஆனால் இப்பெருநிலத்தில் மொத்தம் 57,000 பேரே வாழ்கின்றன. உலக மக்கள் தொகையின் அடிப்படையில் மக்கள் தொகை அடர்த்தி குறைவான நிலப்பரப்பு கிரீன்லேண்ட். கிரீன்லேண்டின் தலைநகரம் நூக் ஆகும். இங்கு பேசப்படும் மொழிகள் டேனிஷும் இங்கிலீஷும் தான். கிரீன்லேண்ட் ரிச் இன் மினரல் ரிசோர்ஸஸ்ன்னு சொல்லப்படுது. கிரீன்லேண்ட் ஒரு பெரிய தீவு. கிரீன்லேண்டில் நிறைய தாதுக்கள் அதாவது மினரல்ஸ் இருக்கின்றன. குறிப்பாக அரிதாக கிடைக்கும் பூமியின் தாதுக்கள் ரேர் எர்த் மினரல்ஸ். கிரீன்லேண்ட் குறிப்பிடத்தக்க அரிய மண்கனிம வாய்ப்புகளை கொண்டுள்ளதாம். உலகின் மிகப்பெரிய வாய்ப்புகளை அதாவது டெபாசிட் ஒன்றாக நம்பப்படும் இந்த படிவுகளின் நியோடைமியம், டிப்ரோசியம், டெர்பியம் போன்ற தனிமங்களும் மின்சார வாகனங்கள் மற்றும் காற்றாலை விசையாழிகள் போன்ற தொழில்நுட்பங்களுக்கு முக்கியமான பிற தனிமங்களும் அடங்கும். குறிப்பாக குவான்ஃபீல்ட் பகுதியில் உள்ள சில வைப்புத் தொகைகள் உலகின் 10 பெரியவற்றில் ஒன்றாக இருக்கலாம். விண்ட் டர்பைன்ஸ் போன்றவற்றில் பயன்படுத்தப்படும் நிரந்தர காந்தங்களை உற்பத்தி செய்வதற்கு இன்றியமையாதவை. குவானாஃபீல்ட் தளம் குவானாஃபீல்ட் சூட் என்றும் அழைக்கப்படுகிறது. இது ஒரு பெரிய அரிய பூமி ஆக்சைடுகள் படிவு கொண்ட ஒரு முக்கிய பகுதியாகும். மூலோபாய முக்கியத்துவம் அதாவது ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ். கிரீன்லேண்டின் அரிய மண் இருப்புகள் சர்வதேச கவனத்தை ஈர்க்கின்றன. குறிப்பாக ஐரோப்பியா மற்றும் அமெரிக்கா நலன்களில் கவனத்தை ஈர்க்கின்றன. ஏனெனில் இந்த கனிமங்கள் ஆற்றல் மாற்றம் மற்றும் தொழில்நுட்ப முன்னேற்றங்களுக்கு முக்கியமானவை. மேலும் இங்குள்ள சவால்களையும் வாய்ப்புகளையும் அறியலாம். கிரீன்லேண்ட் வளமான கனிம வளத்தை கொண்டிருந்தாலும் சுற்றுச்சூழல் கவலைகள் மற்றும் சுரங்கத்தின் தளவாட சிக்கல்கள் உள்ளிட்ட சவால்களும் உள்ளன. மேலும் இங்குள்ள அரிய மண் தாதுகளின் பொருளாதார நன்மைகளுக்கான சாத்தியக்கூறுகளும் மற்றும் மூலோபாய முக்கியத்துவம் ஆகியவை ஆய்வு மற்றும் மேம்பாட்டு முயற்சிகளை ஊக்குவிக்கின்றன. கிரீன்லேண்டின் பொருளாதாரம் டென்மார்க்கின் நிதி உதவிட மற்றும் மீன்பிடி தொழிலை பெரிதும் நம்பியுள்ளது. 2ஆம் உலகப் போரைத் தொடர்ந்து அமெரிக்கா கிரீன்லேண்டில் ஒரு புவிசார் அரசியல் அதாவது ஜியோபொலிட்டிக்கல் இன்டர்நெட் ஆர்வத்தை வளர்த்து கொண்டது. ஆகையால் 1946ஆம் ஆண்டில் டென்மார்க்கிலிருந்து கிரீன்லேண்ட் தீவை
$10 கோடி வாங்க முன்வந்தது அமெரிக்கா. கிரீன்லாந்து டேனிஷ் கிங்டம் ராஜ்யத்தின் ஒருங்கிணைந்த பகுதியாக கருதப்பட்டதால் அதன் வரலாறு மற்றும் தேசிய அடையாளத்திற்கு முக்கியமானது என்பதால் டென்மார்க் இந்த வாய்ப்பை உறுதியாக நிராகரித்தது. இவ்வளவு நன்மை மிக்க கிரீன்லாண்டை யார்தான் வாங்க முன்வர மாட்டார்கள்? யார்தான் காம்படிஷன் போட மாட்டார்கள்? பியூட்டிஃபுல்லான இந்த கிரீன்லாண்டை கண்டிப்பாக அனைவரும் வாங்க விரும்புவார்கள். இதுதான் திரு ட்ரம்புடைய ஆசையும் தான். மீன்பிடி தொழில் கிரீன்லாண்டின் பொருளாதாரத்தின் முதுகெலும்பாகும். கடல் உணவு ஏற்றுமதி அதன் மொத்த ஏற்றுமதியின் பெரும் பங்கை கொடுத்துள்ளது. இறால், காட் மற்றும் ஹாலிபட் ஆகிய கிரீன்லாண்டில் இருந்து ஏற்றுமதி செய்யப்படும் மிக முக்கியமான மீனினங்களில் அடங்குமாம். கிரீன்லாந்து மீன்பிடி ஏற்றுமதிகளில் முதன்மையாக அமெரிக்கா, ஜப்பான், நார்வே, தாய்லாந்து, ஜெர்மனி, ஐஸ்லாந்து மற்றும் டென்மார்க் ஆகிய நாடுகளை நோக்கி இயக்கப்படுகின்றன. ஹோப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ண இந்த கிரீன்லாண்டுடைய வீடியோ பயங்கரமாக அமேசிங்காக உங்களுக்கு அமைந்திருக்கும் நினைக்கிறேன். மேலும் நிறைய பேருக்கு இந்த தகவலை ஷேர் செய்து யோர் சிம்பிளி லியா சேனலை சப்போர்ட் செய்யுமாறு உங்களோடு நான் ரொம்பவே பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இதே போல் நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் காண்பிக்கிறேன். அது வரலையும் கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் யோர் சிம்பிளி லியா ஆல்வேஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.